வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சம்மர் மந்த்ஸில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப உடம்பு சூடாகி ஹீட் எக்ஸாஷன் இல்லாட்டி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது. இப்போ WHO ஸ்டடீஸ் படி கிட்டத்தட்ட 1000ல் ஒரு குழந்தைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தாலும் இது உயிருக்கு ஆபத்தான ஒன்று. இதனால் மரணம் கூட ஏற்படலாம் ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதனால் இந்த வீடியோவில் ஹீட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள், எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படி வந்ததுன்னா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம், அதெல்லாம் பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வெயிலில் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஹீட் கிராம்ப்ஸ்ன்னு சொல்கிறது. இது ரொம்ப ஒரு மைல்டு ஃபார்ம். ஜஸ்ட் ஒரு பெயின் மாதிரி இருக்கும், கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, வேறு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா அதை ஐடென்டிஃபை பண்ணி குழந்தைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து தண்ணிலாம் நல்லா கொடுத்து அந்த கிராம்ப்ஸ் ஆன மசில்ஸ், யூஸ்வலாக கால் மசில்ஸ் தான் கிராம்ப்ஸ் வலி இருக்கும். அந்த கிராம்ப்ஸ் கால் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டாலே இந்த கிராம்ப்ஸ் போயிடும். இதுக்கு மேலே எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டோம், குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க, விளையாட்டு ஆர்வத்தில் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, லேசாக வலி இருக்கும், அதே மீறி விளையாண்டுருந்தா அடுத்த ஸ்டேஜ் ஹீட் எக்ஸாஷன்னு சொல்கிறது. இந்த ஹீட் எக்ஸாஷன்னா என்ன அர்த்தம்னா, விளையாண்டு அவங்க உடம்பு இன்னும் தண்ணி சத்துலாம் குறைஞ்சி ஹீட் அதிகமாயிரும் உடம்புல. இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மசில் பெயின், அந்த கிராம்ப்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து குழந்தைகள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, சரியாக விளையாட மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸ்வெட்டிங் ரொம்ப நிறையா இருக்கும். ஸ்வெட்டிங் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னை தொட்டு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஸ்கின். உடம்பு சூடாக இருக்க மாதிரி தெரியாது. அதனால் நிறைய பேர் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, இந்த ஹீட்னால வர ப்ராப்ளம்னு. ஏன்னா ஸ்கின் தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும், கோல்டாக இருக்கும் ஸ்கின். இதை தவிர்த்து குழந்தைங்கள் ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாந்தி வரலாம். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்வெட்டிங்லாம் அதிகமாகி தண்ணி சத்துலாம் குறைஞ்சி யூரின் போகிறதுலாம் குறைய ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது டெம்பரேச்சர் 40.5 டிகிரி சென்டிகிரேட் இல்லாட்டினா 105 ஃபாரன்ஹீட்டுக்கு கம்மியாக இருக்கும். இதுவே அதிகம் தான், பட் ரொம்ப ஹையாக இருக்காது. நான் அடுத்து சொல்ல போகிற ஹீட் ஸ்ட்ரோக்கில் டெம்பரேச்சர் இதையும் மீறி 105க்கு மேலே போயிடும். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஹீட் எக்ஸாஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், குழந்தைகள் சரியாக சொல்லலை, நம்மளும் அதை கண்டுபிடிக்க முடியலன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. இதுதான் ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜாக, உயிருக்கே ஆபத்தால் போய் முடியலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹீட் எக்ஸாஷனில் இருக்க சிம்டம்ஸ்லாம் வரும். அதையும் மீறி குழந்தைகள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, அவங்க எங்கே இருக்கோன்னு தெரியாது, அவங்க பேர்லாம் சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, மயக்கம் வருவோம், இல்லை மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் மாதிரிலாம் வரும், இந்த இழுப்பு நோய் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். குழந்தை ஸ்கின்னை தொட்டு பார்த்தா ரொம்ப அனல் மாதிரி கொதிக்கும். அவங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் 40.5 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இருக்கும் பாடி டெம்பரேச்சர், இல்லாட்டி 105 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கும். ரொம்ப தொடுறதுக்கே உஷ்ணமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு அர்த்தம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்? ஹீட் எக்ஸாஷனாக இருந்தாலும் சரி, ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொதுவானது தான். முதல்ல குழந்தைய வெயிலில் இருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகலாம், இல்லாட்டி ஒரு ஷேடான இடத்துக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோன்னா குழந்தைங்கள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருங்க. தட் ஸ்கின் டேரெக்டாக ஹீட் குறையும். இந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருங்க. குழந்தை நல்லா அலர்ட்டாக இருக்குன்னா வாய் வழியாக தண்ணி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அலர்ட்டாக இல்லை, ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்குன்னா அந்த டைமில் தண்ணிலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா புறையேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது குழந்தைய நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்க வச்சு காலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்குங்க. தட் அந்த ரத்தம்லாம் உடம்பு பகுதிக்கு வரும், மூளை பகுதிக்கெலாம் கொஞ்சம் ரத்த ஓட்டம் பெட்டராக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கான்ஷியஸ்னஸ்லாம் பெட்டராக இருக்கும். சப்போஸ் குழந்தை ரொம்ப சிக்காக இருக்குது, அன்கான்ஷியஸாக இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு டபுள் பாத் மாதிரி கொடுக்கலாம். தண்ணி, அதாவது கோல்டு வாட்டர் அவங்க மேலே ஊற்றி விடலாம், இந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக. நிறைய டவல்ஸ் எடுத்து அதில் கோல்டு வாட்டர் எடுத்து புழிஞ்சு குழந்தைங்க மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதனாலேயே பாடி டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தோன்னே அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. இந்த மெஷர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உயிருக்கு ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வெகுவாக குறைக்க முடியும். இது கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள் கண்டிஷன். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறேன்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி சன்னில் விளையாடும் போது சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் போடுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வாட்டர் இன்டேக்கை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கும் நான் தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எப்படி குழந்தைங்களுக்கு தண்ணி நான் நிறையா குடிக்க வைக்கிறது வெயில் காலங்கள்ன்ட்டுன்னு. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோட லிங்க்கை போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ கண்டென்ட்ல இருக்கிற நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும்னு. இது மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, இத நான் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இமெயில் ஐடி கீழ நான் போடுறேன் சப்டைட்டில்ஸ்ல. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க ஒரு இமெயில் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதில என்ன ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, ஹீட் எக்ஸாஷன்ல என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கணும், என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியரா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இத நீங்க வந்து உங்களுடைய வொர்க் பிளேஸ்லயோ இல்ல வீட்லயோ நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்க நர்சரி வச்சிருக்கீங்க, இல்ல குழந்தைகள் அதிகமா வர இடம், ஒரு ப்ளே ஏரியா இருக்குன்னா, அங்க நீங்க இத ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெஃபர் பண்றதுக்கு. என்ன சிம்டம்ஸ் இருக்கு, இதுல எந்த பிரச்சனை வருது, என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும்னு. ஸோ நீங்க உங்களோட இமெயில் ஐடிய வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இமெயில் ஐடி நான் கீழ சப்டைட்டில்ஸ் போடுறேன். அதுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நாங்க அதுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ மேலும் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மேலும் வந்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இந்த மாரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் குடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.